வெல்கம் டு டாக்டர் மைத்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஆல் அபவுட் ரீடிங் அப்படின்ற தலைப்பிலேயே சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் ரீடிங் அலவுடு அப்படின்னு. சில நேரத்தில் அந்த ப்ரொனன்சியேஷன்லாம் சரியாக இருக்கா, உச்சரிப்பு சரியாக வருதா அப்படின்றத திருத்திக்க முடியும். இது போல் வகுப்பறையில் நம்ம என்ன வாய் விட்டு வார்த்தைகளை படித்து கூர்ந்து கவனிக்கிறோம்னு சொன்னால். அப்புறம் வந்து 2 பேருக்கு முன்னாடி பேசினா சிலவங்களுக்கு இன்ஹிபிஷன் இருக்கும். நம்ம சரியாக பேசலையோ நம்மளை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு கலாட்டா பண்ணுவாங்களோ, நம்மளுக்கு அது சரியாக வரலன்னு சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு யோசனை இருந்தால் அதுலேருந்து அந்த இன்ஹிபிஷன்லேருந்துலாம் வெளியில் வந்து முடியும். இது போல் ரீடிங் அலவுட் இந்த கிளாஸ் ரூம் அந்த ஒரு ட்ரைனிங்னால. 2வது தவறு இல்லாமல் பிழையில்லாத படிக்கிறோம்னு சொன்னால் அதுவே நம்மளுக்கு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அப்புறம் ஒரு ஆளுக்கு ஒரு பேராகிராஃப் ஒரு 200 வேர்ட்ஸ் போல் படிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 200 வேர்ட்ஸை ஒரு பொண்ணோ ஒரு பையனோ அந்த கிளாஸ் ரூமில் ஒருத்தர் படிக்கும்பொழுது அவங்க பிழை இல்லாமல் தவறு இல்லாமல் வேகமாக தெளிவாக படித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதுக்கு வந்து என்ன செய்யலாம், கிளாப் பண்ணுங்கள், ஒரு தவறு கூட இல்லை, நல்லா படிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதே பேராகிராஃபை அடுத்த இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டை கூட்ட படிக்க சொல்லலாம். அவங்க எப்படி படிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தரம் இருக்கா இல்லையா, திறமையில் என்ன குறைபாடு இருக்கா, குறைபாடு இருந்தால் அது எப்படியெல்லாம் சரி சீர் செய்யணும், சீர் செய்து ஆல்ரெடி சீராக தான் படிக்கிறாங்கன்னு சொன்னால் ஹவு டு இம்ப்ரூவ் ஃபர்தர் அப்படின்லாம் கூட அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரலாம். இதில் என்ன ஆகும்னா ஒரு ஸ்டூடெண்ட்டும் என்ன நினைப்பாங்க, நம்ம வந்து பிழை இல்லாமல் படிக்கணும், நம்மளுக்கும் அதுபோல் எல்லாரும் கிளாப் பண்ணணும், நம்ம நல்லா படித்தா தானே செய்வாங்க அப்படின்னு நம்ம சென்ற பதிவில் ஒரு ஐடியா சொன்னோம். என்ன படிக்கணுமோ ஏற்கனவே நடத்தினது வரைக்கும் ஒரு ரீடு கொடுத்துட்டு புதுசாக நடத்த போகிறதுக்கும் நம்ம ஒரு தடவை பார்த்து படிச்சுக்கிட்டு வந்தாக்க ஒருவேளை டீச்சர் நம்மளை கூட்டு படிக்க சொல்லி என்ன அந்த பாடத்தை நடத்துகிறாங்கன்னா நம்ம பிழை இல்லாமல் படிக்க முடியும். பரவாயில்லையே, புது பாடத்தை கூட பிழை இல்லாமல் நல்லா படிச்சுட்டாலே, சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ், குட் வெரி குட், கீப் இட் அப் அப்படிலாம் அந்த டீச்சர் நம்மளை ப்ரைஸ் பண்ணுவாங்க, குடோஸ் ஆஃப் வேர்ட்ஸ் நிறைய சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே நம்மளோட மோட்டிவேஷனை என்ஹான்ஸ் பண்ணும், நம்மளோட முறையில் பூஸ்ட் பண்ணும். இது எங்கேயுமே பொருத்தக்கூடிய விஷயம்தான். ஒரு வகுப்பறையில் தான் பிள்ளைங்களை நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் டு டூ என்ன பெஸ்ட் ஆஃப் தேர் பாசிபிலிட்டிஸ் அப்படி சொல்கிறோம். இதை காட்டிலும் ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டிங்கில் கூட, ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியரில் கூட, ஈவன் அட் ஹோம் ஃப்ரண்ட் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தால் கூட அவங்க ஆல்ரெடி நல்லா பண்ணுறாங்க, யூ கண்டினியூ டு டூ பெட்டர் அப்படின்னு நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுறோன்னா நல்ல அளவில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை அது என்ஹான்ஸ் பண்ணித்தரும். இது வந்து ஸ்கூல் போகிற சில்ட்ரனுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் பார்த்து படிக்கிறது. இப்போல்லாம் ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் புஸ்தகத்தை பார்த்து என்ன அவங்களோட கிளாஸ் ரூம் டெக்ஸ்ட்டு ப்ரோஸ் இருக்கே அந்த புஸ்தகத்தை பார்த்து படிக்கிறது அப்படின்ற அந்த ஹேபிட்டே நிறைய பேருக்கு இல்லை. ஒரு கதை புஸ்தகம் படிக்கிறாங்களாமோ அது தெரியாது, ஐ டோன்ட் வாண்ட் டு வென்ச்சர் இன்டு இட். ஆனால் வகுப்பறையில் இருக்கிற அவங்களோட டெக்ஸ்ட்டு, அவங்களோட ப்ரோஸு, பொயட்ரி, அப்புறம் நிறைய இருக்கும் இல்லையா, சிவிக்ஸு, ஜியாகிரஃபின்னு சொன்னால் வாட் எவர் இட் இஸ் அவைலபிள், அவங்களோட சப்ஜெக்ட் என்ன இருந்தாலும் அதுக்கு உண்டான டெக்ஸ்ட் புக்கை அவங்க எடுத்து வச்சு படிக்கணும். படிக்கிறதுக்கு தான் the more you get yourself trained on your own அப்படின்னா சரளமாக ஃப்ளூயண்ட்டாக படிக்கிறதுக்கு வரும். ஃப்ளூயண்ட்டாக படித்தாலே அந்த படிக்கிற செய்தி நம்ம கொஞ்சம் லவுடராக படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் படிக்கிற செய்தி மனசில் நல்லபடியாக இருத்திக்க முடியும். இருத்திக்கிட்டாலே நம்மளுக்கு அந்த பாடத்தை சிறப்பாக நம்ம காம்ப்ரஹெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காம்ப்ரஹென்ஷன் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அடுத்த முறை படிக்கும்பொழுது நம்மளாலே வேகமாக படிக்க முடியும். அந்த காம்ப்ரஹென்ஷனுக்கு அப்புறம் அந்த பாடத்தில் ஏதான ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு சரியான விடை அளிக்க வேண்டும்னு சொன்னால் நிச்சயமாக முடியும். சில நேரத்தில் அந்த பேஜ் நம்பர் எத்தனாவது பேராகிராஃபில் இந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றதுலாம் கூட நம்மளுக்கு தெரியுமா இருக்கும். ஸோ இது ஒரு ஈஸியான டெக்னிக் தான். ஆனால் இந்த டெக்னிக் வந்து இது பெரிய கடினம், அது வந்து யாரோ என்ன மறைமுகமாக சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. டெய்லி டே டு டே ரொட்டீனில் ஒரு ப்ராக்டிஸில் இதை கொண்டு வந்தாலே தி எபிலிட்டி டு ரீட் ஃப்ளூயண்ட்லி, எபிலிட்டி டு என்ஹான்ஸ் அது அவர் காம்ப்ரஹென்ஷன் லெவல், இது எல்லாமே சாத்தியம்தான். காம்ப்ரஹென்ஷன் எபிலிட்டியை நிச்சயமாக என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும்னா ஃபார் தட் பேசிக் ரெக்யர்மெண்ட் யூ ஷுட் ரீட் த டெக்ஸ்ட். பள்ளிக்கூடத்து பாடமாக இருந்தாலும் வேறு இன்னும் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வாய் விட்டு கொஞ்சம் லவுடராக படிக்க வேண்டியது அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.